Hi everyone, welcome to our channel. Group 4 free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் டெஸ்ட் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ்க்கான டாபிக் என்ன அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேசியோ அண்ட் ப்ரொபோசல். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போகிறது குரூப் 4 பெய்டு டெஸ்ட் பேட்ச் சிகரம் தொடுக்கான பேட்ச் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 சிகரம் தொடு பெய்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஃப்ரீ டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டெலிகிராம் சேனலில் கண்டக்ட் பண்ணுவோம், அதில் அட்டன் பண்ணிக்கோங்க. பெய்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கான ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பக்கத்தில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பெய்ட் டெஸ்ட் பேட்ச்ங்கிறது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு டாபிக் வைஸாக போகக்கூடிய டெஸ்ட் பேட்ச். ஸோ அதில் கிட்டத்தட்ட 106 டெஸ்டர்ஸ் இருக்கும், 10,300க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மட்டுமே 80 டெஸ்டர்ஸ், ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 26 டெஸ்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ், லெசன் வைஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியல், அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி கொடுப்போம். அண்ட் அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். தமிழுக்கு நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய 7 அலகுலையும் ஒவ்வொரு அலகுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுப்போம். அண்ட் தென் இயல் வைஸாக ஸ்கூல் புக் வைஸில் இயல் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியலுமே கொடுப்போம். ஜிகேவுக்கு லெசன் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியல், குரூப் 4 எதெல்லாம் படிக்கணுமோ கொடுப்போம். மேக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே எக்ஸ்பிளனேஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ மெட்டீரியலும் இருக்கும், கொஸ்டின்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் சேர்த்தே உங்களுக்கு 30,000லேருந்து 40,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் உங்கள் கையில் கிடச்சிடும். அண்ட் தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு வேக்டோ ஸ்டடியுமே கொடுத்துருவோம். ஸோ இந்த குரூப் 4 சிகரம் தொடு பெய்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால February 28 லாஸ்ட் டேட்டை வந்து முடித்தோம். கேட்டதுனால இப்போ March 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சிகரத்தோட பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வித் உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. A/B = 3:4 மற்றும் B/C = 8:9 எனில் A/C காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ கவனிங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். A/B அப்படிங்கிறது 3:4, B/C அப்படிங்கிறது 8:9. அப்படின்னா A/C கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ABCன்னு எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ 3, இங்கே பியோட வேல்யூ 4. ஃபஸ்ட்டு A/Bக்கு எழுதுகிறேன். அடுத்து கொடுத்துருக்க B/Cயில் பாருங்கள், இங்கே எனக்கு A தெரியாது, பியோட வேல்யூ 8ன்னு தெரியும், சியோட வேல்யூ 9ன்னு தெரியும். ஓகே, இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா A/C வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல இல்லாத இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்து அப்படியே போட்டுக்கணும். அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறது 8. ஸோ இப்போ கவனிங்க. அப்போது 3 8s என்ன கிடைக்கும்? 24, 4 8s 32, அடுத்து 4 9s 36. நமக்கு ஏவும் சியும் தானே வேணும். அப்போ ஏவோட வேல்யூ 24 கிடச்சிருக்கு, A/C வேணும். ஏவோட வேல்யூ 24, பியோட வேல்யூ 36 கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை, கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அடிக்கலாம்? 1 12s 12, 2 12s 24, 3 12s 36. அப்போது A/Cக்கான வேல்யூ என்னென்னா 2:3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இதுவும் அதே சேம் தான். A/B = 5:9. அடுத்து B/C = 4:7. அப்படின்னா A/B/Cயை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இது A, இது B, இது C. ஃபஸ்ட்டு A/Bயில் என்னென்ன வந்திருக்கு? ஏவோட வேல்யூ 5, இங்கே 9, C தெரியாது. அடுத்து B/Cயில் என்னென்ன வேல்யூ வந்திருக்கு? ஏவோட வேல்யூ இங்கே தெரியாது, பியோட வேல்யூ இங்கே 4, சியோட வேல்யூ 7. அப்போ தெரியாத வேல்யூக்கு என்ன போடணும்? பக்கத்தில் இருக்க வேல்யூ போடுவோமா? இங்கே பக்கத்தில் இருக்க வேல்யூ 4. ஸோ இப்போ என்ன கிடைக்குது? 5 4s 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 4s 36. அடுத்து 9 7s பாருங்கள் 63. ஸோ இப்போது என்ன கிடச்சிருக்கு? 20:36:63. அவ்வளோதான். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 20:36:63. நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இங்கேயும் சேம் அதே மாடல் தான். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? A/B அப்படிங்கிறது 8:15,
அடுத்து B/C அப்படிங்கிறது 5:8. அடுத்து C/D அப்படிங்கிறது 4:5. அப்படின்னா A/Dயை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள், ஃபஸ்ட்டு சம் போட்ட மாதிரியே தான். அப்போ எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ இங்கே 4 டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. A/B/C/D. ஃபஸ்ட்டு இருக்க A/B. ஸோ இதில் கவனிங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்? அப்படியே பக்கத்தில் 2 இது இல்லாதப்போ பக்கத்தில் இருக்கிறத எடுத்து போடணும், அவ்வளோதான். இங்கே ஏங்கிறது 8, பிங்கிறது 15, சியும் டியும் தெரியாது. அடுத்து B/Cயில் வந்து பாருங்கள், இங்கே ஏ தெரியாது, பியோட வேல்யூ அப்படிங்கிறது 5, சியோட வேல்யூங்கிறது 8, டி தெரியாது. அடுத்து C/Dக்கு வாங்க. இதில் ஏ தெரியாது, பியும் தெரியாது, சியோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 5. அப்போ தெரியாததுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிறத எடுத்து போடுவோமா? அப்படியே இதுதான் இங்கேயும் வரும், இதுதான் இங்கேயும் வரும். அடுத்து இங்கே எதுவும் இல்லாதப்போ பக்கத்தில் இருக்கிறது, இங்கேயும் எது இல்லாதப்போ பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து இங்கே எதுவும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது 4. அப்போ இங்கேயும் எது இல்லை, பக்கத்தில் இருக்கிறது 4. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s என்ன கிடைக்கும்? 8 5s வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ட்டு ஸோ இங்கே என்ன இருக்குது? 4. 40 × 4 160 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 15 5 ஸோ போட்டே பார்த்தலாமா? 15 5 25 75 கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வந்து பார்த்திங்கன்னா 75. அடுத்து ஈஸ்ட்டு. அடுத்து என்னது? 15 8. ஸோ தெரியல, மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. 5 8s 40, ரிமைண்டர் 4, 1 8s 8 ப்ளஸ் 4 12 120. 15 5 ஓ சாரி மாற்றி போட்டுட்ருக்கல. 15 5 75. அடுத்து ஒரு 4 இருக்குது, 75 × 4. 5 4s 20, ரிமைண்டர் 2. அடுத்து 7 4s 28 ப்ளஸ் 2 300. இந்த இடத்துல 300 வரும் ஈஸ்ட்டு. அடுத்து 15 8s 120 பார்த்தோம். 120 × 4 0, 4 2s 8, 4 1s 4, 480. அடுத்து ஈஸ்ட்டு 15 8 எகெயின் கொடுத்துருக்காங்க 120. அப்போது 120 × 5 0. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 1 600. ஸோ 600 அப்படின்னு வருது. நம்மளுக்கு தேவை ஏவும் டியும், ஏன்னா அதான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஏ, இது டி. ஏவுக்கு கிடச்சிருக்கிறது என்னன்னா, எரேஸ் பண்ணிடலாம். கவனிங்க, ஏவுக்கும் டிக்கும் கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு கிடச்சிருக்கிறது 160, டிக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 600. ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாமா? அடுத்து 2 டைப்லேயே அடித்து பார்க்கலாம். 8 2s 16. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 8 2s 16 அப்படின்னு அடிக்கலாம். இங்கே 3 0, 3 2s 6 0. அடுத்து திரும்ப 4 2s 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 2s 2, ரிமைண்டர் 1, 5 2s 10. இதுக்கு மேலே கேன்சலே பண்ண முடியாது. ஸோ அப்போ A/D அப்படிங்கிறது 4:15 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? A+B B + C A = 6:7:8 அப்படின்னா A+B + C = 14 இருக்குது. அப்படின்னா இதை வச்சு சியோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போட்டுடலாமா? ஸோ அப்போ கவனிங்க, இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத A+B B + C C + A = 6:7:8 1. அடுத்து கொடுத்துருக்கிறது A+B + C = 14. அப்படின்னா சியோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ கவனிங்கள, இந்த A+B அப்படிங்கிறது 6, அதுக்கான ரேஸே கொடுத்துருக்காங்க. B + Cக்கு 7, C + Aவுக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3 டேர்மையும் நான் எப்படி எழுதுறேன்னு கவனிங்கள. இந்த ரேஸியோவில் இருக்கிறத A+B அந்த 6 நான் ரேஸியோலேருந்து வெளியே எடுத்து எழுதும்போது 6x அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா B + C அதோட வேல்யூ ரேசியிலேருந்து எடுத்து எழுதும்போது 7x. ஸோ எடுத்து எழுதும்போது எக்ஸோட சேர்த்து தான் எழுதணும். அடுத்து C + Aவோட வேல்யூ 8 ரேசியிலேருந்து எடுத்து எழுதும்போது 8x அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஓகே, எழுதியாச்சு. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 3 டேர்மாக இருக்குது. ஓகே, ஸோ இதை இப்படி போடுறத விட கண்டினியூஸாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். B + C ரேசியோவோடு எழுதும் போது 7x, C + A ரேசியோவோடு எழுதும் போது 8x, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கவனிங்க. A + B + C + திரும்ப A + B + அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப B + C + C + A. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு
6x + 7x + 8x அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இங்கே கவனிங்க, இது எல்லாத்துலேயுமே 2a 2b 2c நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ணும்போது 2a + 2b + 2c அப்படின்னு வரும். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டேர்மாக இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 7 அப்படிங்கிறது 13 13 + 8 என்ன கிடைக்குன்னா 21 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 21x. ஸோ கவனிங்க, ஸோ 21x கிடைக்குது. இப்போது இது எல்லாத்துலேயுமே 2ங்கிறது காமனாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதிலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 2 வெளியே வந்துருச்சு, a + b + c மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 21x அப்படின்னு இருக்கும், ரைட்? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? நாம் அடுத்து என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 2 இருக்குது, a + b + c இருக்குது. நம்மளுக்கு a + b + c-யோட வேல்யூங்கிறது 14 ஆல்ரெடி தெரியும். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 2 × 14 = 21x. நம்மளுக்கு சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு இந்த 21 இங்கே கொண்டு வரலாம், கரெக்டாக? அப்போது 2 × 14 மல்டிப்ளை இருக்க 21 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் மாறும், ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ வந்து பாருங்கள், இங்கே 7 டேபிளில் 2 7s are 14, 3 7s are 21 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இதுக்கு மேலே இதை எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன கிடச்சிருக்கு? மேலே 2 × 4 2 இருக்குது. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 4/3 அப்படின்னு கிடச்சிருக்கு, கரெக்டாக? நம்மளுக்கான இது தேவையில்லை. என்ன தேவை? சியோட வேல்யூ அப்படிங்கிறதா நம்மளுக்கு தேவை இல்லையா? சப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஈக்குவேஷன் என்ன? a + b + c = 14 அப்படிங்கிறது இருக்குது. இதில் கவனிங்களேன், இதுலேயுமே எனக்கு எந்த வேல்யூமே தெரியாது. இப்போது ஒரு ஏவோட வேல்யூ தனியாக தெரிஞ்சாலோ பியோட வேல்யூ தனியாக தெரிஞ்சாலோ நான் அந்த ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் a + bலேயும் b வந்திருக்கு, b + cலேயும் b வந்திருக்கு, அதே மாதிரி c + aலேயும் a வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அதை வந்து வச்சு போட முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சு a + bயோட வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது கவனிங்க, அப்போது a + b அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்? இங்கே 6x அப்படின்னு எடுத்திருக்கோமா? ஸோ 6x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கவனிங்க, இதில் இந்த a + b அப்படிங்கிறதுல இருந்து இப்போ 6 எக்ஸோட வேல்யூ நமக்கு 4/3 தெரியும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது 1 3s are 3, 2 3s are 6. அப்போது இங்கே 2 × 4, அப்போ a + bயோட வேல்யூ இங்கே 8 அப்படிங்கிறது கிடைக்குது, ஓகேவா? ஸோ ஆனால் எனக்கு சியோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ a + bயோட வேல்யூ சேர்த்து எனக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போது ஈக்குவேஷன் என்ன? a + b + c. எனக்கு a + b + c = 14 அப்படின்னு மட்டும் மொட்டையாக இருந்தால் அதில் ஏவோட வேல்யூவோ பியோட வேல்யூவோ எனக்கு தனித்தனியெல்லாம் தெரியாதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு a + bன்னு இருக்க இந்த ஈக்குவேஷனை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா a + bல அந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி a + bக்கு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது நான் இதை வச்சு டேரெக்டாக சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போது a + b இதுக்கு எனக்கு 8ன்னு தெரியும், அப்போ +c தெரியாது, ஈக்குவல் டு 14. அப்போது c தான் எனக்கு வேணும். அப்போது இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸில் இருக்கிறது என்னவா மாறும்? மைனஸில் மாறும். அப்போ 14 - 8. அப்போது 14ல் 8 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 6. அப்போது சியோட வேல்யூங்கிறது இங்கே 6ன்னு கிடச்சிருக்கு, ஓகே? அப்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் பி, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஸோ கவனிங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ராமு, சோமு, பாபு அப்படின்ட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த 3 பேர்த்துக்கும் சம்பளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா விகிதத்தில் 9:7:4 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாபு சோமுவோட ஊதியம் இருக்குல்ல, இவங்க 2 பேர்த்து ஊதியத்தோட ராமுவோட ஊதியத்தை விட பாபு சோமு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் ஊதியத்தோட கூடுதலோட இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தா கூட, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, பாபு சோமு இவங்க 2 பேர்த்து சம்பளத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பார்த்தா கூட ராமுவோட சம்பளம்ங்கிறது இவங்க 2 பேர்த்தோட 2,400 ரூபாய் அதிகமாக இருக்கான். அப்படின்னா சோமுவோட ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ அப்போ இங்கே பார்க்கும் போதே தெரியுது ராமுவுக்கு தான் ரேசியோ விகிதத்திலே அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஓகே?
சாரி இங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது பாபுவையும் சோமுவையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது ராமுவோட 2400 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்படின்னா சோமுவோட ஊதியம் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். அப்போது இந்த ரேசியோவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கவனிங்க. 9x, 7x, 4x அப்படின்னு எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அடுத்து சோமு, இங்கே சொல்லக்கூடியது யாரையும் பாபுவையும் சோமுவையும். அப்போது சோமு அண்ட் பாபு இவங்களுடைய ஊதியத்தின் கூடுதல். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன எடுத்திருக்கோம்? சோமுக்கு 7x அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து பாபுக்கு 4x அப்படின்னு எடுத்திருக்கோம், ப்ளஸ் 4x. ஓகே, அடுத்து கூடுதல் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? ராமுவோட ஊதியத்தோட 2400 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ ராமுவோட ஊதியம் என்ன? இங்கே இருக்கிறது 9. அப்போது 9x இவரை விட 2400 ரூபா அதிகமாக இருக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கவனிங்கள. 7x ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 2400. இதுவும் இதுவும் ஈக்குவல். அதாவது எப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட கூடுதல் அப்படிங்கிறது ராமுவிட 2400 ரூபா அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த ஈக்குவேஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் சம். இப்போ இதை கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி. இப்போ கவனிங்க, 7x 4x ஆட் பண்ணால் 11x. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் கொடுத்துருக்க டேட்டாவை எழுதியிருக்கேன். அதிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்து இதை வச்சு தான் சோமோட ஊதியத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11x. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 9x ப்ளஸ் 2400ங்கிறது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ்லாம் ஒரு சைடாக வந்துடுமா? அப்போ ப்ளஸில் இருக்க 9x இந்த பக்கம் வந்தால் மைனஸில் மாறும், ஈக்குவல் டு 2400. அப்போது 11xல் 9x போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8, 9, 10. ஸோ என்ன கிடைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி 10 11 2x அப்படிங்கிறது கிடைக்கும், ஈக்குவல் டு 2400. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ அப்போ எக்ஸ் எங்கேயே வச்சுட்டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிபிள் இருக்கிற டிவைடில் மாறுமா? அப்போ 400 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 1 2 is 2 200. அப்போது எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 1200 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரோடையதுன்னா சோமுவோட ஊதியம். அப்போது இந்த எக்ஸை வச்சு சோமுவோட அந்த ரேசியத்தில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ சோமுக்கு இது ராமு, இது சோமு, இது பாபு. ஓகேவா? அப்போ சோமுக்கு என்னது? 7x. அப்போது சோமு ஈக்குவல் டு 7x. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1200 ரூபாய் அப்படின்னு தெரியும். ஸோ 7 × 1200 என்ன கிடைக்குன்னா 8400. ஸோ அப்போ சோமுவோட ஊதியம்ங்கிறது 8400 ரூபாய். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். 782 ரூபா இருக்குங்க. அதை 1/2, 2/3, 3/4 அப்படின்னு 3 பகுதியில் பிரிக்கிறாங்க. அப்படின்னா முதல் பகுதியோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, இப்படி பிரிக்கப்படும் போது 1/2, 2/3, 3/4 3 பகுதிகளாக பிரிக்கப்படும் போது முதல் பகுதியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 780 ரூபா இருக்குது. அப்போது முதல் பகுதினா ஃபஸ்ட்டு மொத்த பகுதி என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, கொடுத்துருக்க டேட்டா 1:2, 1/2 2/3 3/4. ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. அப்போ தான் நம்மளால் டோட்டல் பகுதி எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். 2 3 4 இது 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க, எதெல்லாம் வந்து எந்த நம்பரை 12 வரத்துக்காக கீழே மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பாருங்கள். 1/2 இருக்குது, 2 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் 12, அப்போ மேலேயும் 6. அடுத்து 2/3 இருக்குது, 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12, அப்போ மேலேயும் 4. அடுத்து 3/4 இருக்குது, 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 12, அப்போ மேலேயும் 3. அப்போது நம்மளுக்கு இப்போ காமனாக என்ன ஆயிடுச்சு, டினாமினேட்டர் அப்படிங்கிறது சேமாக 12 அப்படிங்கிறது வந்துருமா? அப்போ எப்படி வரும்? 6/12, 8/12, 9/12. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பங்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஓகேவா? ஒன்று இந்த 6 12 கேன்சல் ஆகும், 8 12 கேன்சல் ஆகும், 9 12 கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி அடிச்சிடக்கூடாது. ஓகேவா? இது நம்ம மொத்த பங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். டோட்டலாக நம்மளுக்கு காமனாக 12 வந்துருச்சு. இப்போ 6, 8, 9 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த 3 பங்கு, அதாவது 3 பங்கு இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு ரேஷியோவில்
ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போது 3 பங்குக்கு வந்து ஆவரேஜாக டோட்டலாக ஒரே இதாக கொண்டு வரதுக்காக தான் இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது எடுத்தோம். இந்த 12 அப்படிங்கிறது இதுமேல் நம்மளுக்கு தேவையில்லை, புரிஞ்சுதா? ஸோ பங்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எல்சிஎம்மே எடுத்தோம், 3 ஈக்குவல் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3க்கு ஈக்குவலாக அடியில் 12 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா மொத்த பங்குகளோட கூடுதல், அதாவது 3 பங்குகளோட கூடுதல் அப்படிங்கிறது 3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 6 + 8 14, 14 + 9 என்ன வரும் அப்படின்னா 23 அப்படின்னு வரும். இதுதான் 3 பகுதிகளோட கூடுதல். ஓகேவா? ஆனால் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது முதல் பகுதியோட மதிப்பு. ஸோ அப்போது மொத்த மதிப்புங்கிறது 782. முதல் பகுதியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 782. இதில் முதல் மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா இந்த 6ங்கிறது தான். உடனே அங்கே வந்து 1க்கு போகக்கூடாது, 1/2ன்னு போகக்கூடாது. அதை தான் நம்ம இங்கே வந்து முதல் மதிப்பு 6, ரெண்டாவது மதிப்பு 8, மூணாவது மதிப்பு 9 அப்படின்னு இப்படி தனியாக 3 பகுதிகளோட மதிப்பையும் வந்து கொண்டு வரதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தோம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே முதல் பகுதியோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 6. இதில் டோட்டல் பங்கு என்ன அப்படின்னா 23. ஓகே, முதல் பகுதியோட பங்கு 6, மொத்த பங்கு என்ன அப்படின்னா 23. ஸோ அப்போது 6/23 இது மொத்த மதிப்பு, இது முதல் பகுதி, இது மொத்த பகுதியோட மதிப்பு. ஸோ அப்போது கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக 23வது வாய்ப்பாடிலேயே வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 34 23 782ன்னு வரும். அப்போது 34யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 204 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து பாருங்கள், x/y = 3/4 அப்படின்னா 4x + 5y 5x - 2y கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, x/y = 3/4 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 3, ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது 4. நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறது 4x + 5y raised 5x - 2y. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரியல, அப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போது 4 இன்ட்டு இங்கே வந்து கவனிங்க, 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ 3, அடுத்து ப்ளஸ் 5. இது அதே மாதிரி நீங்கள் இந்த ரேசியோங்கிறத டிவைட்லேயும் எழுதலாம், அதாவது 4x + 5y டிவைடட் பை 5x - 2y அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரேசியோ மீன்ஸ் டிவைட் தான். அடுத்து வந்து கவனிங்க, 5 இன்ட்டு ஒய்யோட வேல்யூங்கிறது 4, அடுத்து ரேசியோ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 4. இப்போ கவனிங்க, 4 3s are 12 ப்ளஸ் 5 4s are 20 ஈஸ்ட்டு 5 3s are 15 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4s are 8. 12 + 20 என்ன கிடைக்குன்னா 22ன்னு கிடைக்கும். ஈஸ்ட்டு 15ல் 8 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 32. 12 + 20 32. அடுத்து 15 - 8 என்ன கிடைக்கும் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 32:7. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 32 டிவைடட் பை 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து 5a + 3b டிவைடட் பை 2a - 3b ஈக்குவல் டு 23 டிவைடட் பை 5 அப்படின்னா ஏ மற்றும் பியோட மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, அப்போது கொடுத்துருக்க கிவன் என்ன, 5a + 3b டிவைடட் பை 2a - 3b ஈக்குவல் டு 23 டிவைடட் பை 5 இல்லையா? இதை வச்சு ஏ அண்ட் பியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ ஈக்குவல்ட்டில் தானே இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது அதாவது 5 இன்ட்டு 5a + 3b அப்படின்னும் ஈக்குவல் டு 23 இன்ட்டு 2a - 3b அப்படிங்கிறதோட மல்டிப்ளை ஆகும். அப்போது இங்கே மல்டிப்ளை ஆனால் என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 5 கூட மல்டிப்ளை ஆகும்போது 5 × 5 25. அப்போ 25a ப்ளஸ் 3 × 5 15b ஈக்குவல் டு 23 × 2 என்னென்னு கிடைக்கும், 23 × 2 46ன்னு கிடைக்கும். அப்போ 46a மைனஸ் 23 × 3 அப்படின்னா 69b. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஏவெல்லாம் ஒரு சைடாக கொண்டு போகலாம், பி எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வரலாமா? ஸோ அப்போது இந்த பி, ஏன் இந்த 69பியை நான் இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன்னா அது அந்த பக்கம் மைனஸில் இருக்குது, அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது ப்ளஸில் மாறும். அப்போ கவனிங்க, இந்த பக்கம் வரும்போது 15b ப்ளஸ் 69b மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே 46a, இந்த 25 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். அப்போது இங்கே கவனிங்களேன், 15ஐயும் 69ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா
நம்மளுக்கு 84B அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 46ல் 25 போச்சுன்னா 21 இங்கே A அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தானே வேணும். ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது கேன்சலும் பண்ணலாம். 121 இஸ் 21, 421 சார் 84 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அப்போது என்ன கிடைக்குது, 4B ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1A அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வேணும். அப்போது இது ஏவையும் பி இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. அப்போ எப்படி மாறும், A பை பி ஈக்குவல் டு 4/1 அப்படின்னு மாறும். அப்போ என்ன கிடைக்குது, அப்போ இந்த A பை பியை A/Bன்னு எழுதலாம். இந்த 4/1 4:1ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூங்கிறது 4, பியோட வேல்யூங்கிறது 1. இல்லாட்டி இப்படி டேரெக்டாக ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சப்போ என்ன கிடைக்குதுன்னா ஆன்சர் 4,1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் கவனிங்க. 2 எண்களோட விகிதம் அப்படிங்கிறது 4:9 இருக்குது. அந்த எண் எனக்கு எதெல்லாம் தெரியாது, XYன்னு எடுத்துக்கலாமா. ஸோ XY AB எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் பெரிய எண் அப்படிங்கிறது என்னவா, சிறிய எண்ணை கம்பேர் பண்ணும்போது 35 வந்து அதிகமாக இருக்கான். அப்படின்னா அந்த 2 எண்களோட பெருக்கற் பலன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க. அப்போது 2 எண்கள் அப்படிங்கிறது ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது 4, பிங்கிறது 9ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரேசியோவில் இருக்கும்போது இப்போது இதில் 2 எண்கள் இருக்குது. இதில் முதல் எண் அப்படிங்கிறது 4x, ரேசியிலிருந்து எடுக்கும்போது எக்ஸ்ன்னு எடுக்கணும். அடுத்து இரண்டாம் எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது 9x. இதில் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, பெரிய எண் அப்படிங்கிறது சிறிய எண்ணை விட 35 அதிகம்னா இந்த 4x 9xல எது பெரிய எண், 9x தான் பெரிய எண். அப்போது கவனிங்க. ஸோ அப்போது பெரிய எண் அப்படிங்கிறது இதுதான். அப்போது கவனிங்க, பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 35 வந்து அதிகம் இல்லையா. ஸோ அப்போது இதை கவனிங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், பெரிய எண்ணை விட, அதாவது பெரிய எண் அப்படிங்கிறது சிறிய எண்ணை விட 35 அதிகம். அப்போ இதை விட அதிகங்கும் போது மைனஸ் அப்படின்னு எழுதணும். அப்போது 9xல 4x போயிடுச்சுன்னா 5x ஈக்குவல் டு 35. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 2 எண்களோட பெருக்கற் பலன் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 2 எண்கள் ஒன்று 4xன்னு தெரியும், இன்னொன்று 9xன்னு தெரியும். ஸோ அப்போ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு அந்த 2 எண்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ கவனிங்க. அப்போ எக்ஸ் வேணும். அப்போது மல்டிபிள் இருக்க 5 இந்த பக்கம் கொண்டு வந்தாக்க 35/5ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணால் 7, எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ கவனிங்க. அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ 7 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ அந்த 2 எண்கள் என்ன, ஏங்கிறது 4x, பிங்கிறது நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 9xன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ அது முதல் எண், ரெண்டாம் எண், அது எப்படி இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து கவனிங்க. அப்போ 4 × 7 அப்படின்னா இங்கே 28 கிடைக்குது. அடுத்து 9 × 7 அப்படின்னா 63 கிடைக்குது. அப்போ ஒரு எண் 28 அப்படின்னு கிடைக்குது, இன்னொரு எண் நம்மளுக்கு 63 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு இது இல்லைங்க. என்னது, அந்த 2 எண்களோட பெருக்கற் பலன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ A × B, ஏவோடது 28ன்னு தெரியும், பியோடது 63ன்னு தெரியும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1764ன்னு கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 7:19 தான். ஓகே, அதோட விகிதத்தை கொடுத்துருக்காங்க. ஆகும் எந்த ஒரு எண்ணை 2 எண்களோட வந்து கூட்டும்போது இரு எண்களோட விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2:3 அப்படின்னு மாறும்னு கேட்குறாங்க. கவனிங்க. அந்த 2 எண்கள் அப்படிங்கிறது 7:3 அப்படிங்கிறது 7:13. ஸோ எந்த ஒரு எண்ணை 2 எண்களோடையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ அந்த 2 எண்களோட விகிதம்ங்கிறது 2:3 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியாது. அப்போ இது கரெக்டாக கவனிங்க. 7/13 அப்படின்னு இருக்கு. இந்த எண்களோட எந்த ஒரு எண்ணை, அதாவது கவனிங்க, எந்த ஒரு எண்ணை இந்த 2 எண்களோட கூட்டும்போது தான் அந்த எண்களோட விகிதம் 2:3 மாறுன்னு கேட்டிருக்காங்க. 2:3னாலும் அஸ் வெல் அஸ் 2/3னாலும் சேம். ஸோ ஒரு ரேஸில் இருந்தால் டிவைடில் எழுதலாம். அப்போது அது எனக்கு தெரியாது இந்த 2 எண்களோட எதை கூட்டினான்னு. ஸோ அதனால் நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து கவனிங்க, இது ஈக்குவல்ட்டில் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா.
அப்போது 7 + x × 3 ஈக்குவல் டு 2 × 13 + x. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அதே மாதிரி 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 7 × 3 21 + 3x ஈக்குவல் டு 2 × 13 26 + 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூவில் ஒரு பக்கமும் இந்த வேல்யூவில் ஒரு பக்கமும் கொண்டு போகலாமா? அப்போ 3x ப்ளஸில் இருக்க 2x இங்கே வந்தால் மைனஸ் ஈக்குவல் டு 26 இங்கே இருக்குது, 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -21 வரும். அப்போ 3xல 2x போயிடுச்சுன்னா எக்ஸு, அடுத்து 26ல் 21 போயிடுச்சுன்னா 5. அப்போது இந்த இடத்துல 5 அப்படிங்கிற நம்பரை போட்டு நம்ம ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. 2 எண்களோட விகிதம்ங்கிறது 5:6 இருக்கான். 2 எண்களில் இருந்தும் 5 கழிக்கும் போது, ஸோ கவனிங்க, 2 எண்களோட விகிதம் அப்படிங்கிறது 5:6. இந்த எண்களில் இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது அந்த விகிதம் என்னவா மாறுது? 4:5 மாறுது. இது பழசு, இது புதுசு, இப்படி மாறுது. அப்படின்னா அந்த 2 எண்கள் என்ன, அது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அங்கே எந்த எண்ணை கூட்டினா இந்த விகிதமாக மாறுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அது 5ன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே இந்த 5 கழிக்கிறாங்க, கழிக்கும் போது இந்த மாதிரி விகிதமாக மாறுதுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? 5x / 6x இது கூட 5 கழிக்கும்போது, ஸோ ரேசியல் இருக்கிறனால எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். எனக்கு இப்படி மாறுது, 4/5ன்னு மாறுது. ஓகே, ஸோ இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 5 × 5x - 5 ஈக்குவல் டு 4 × 6x - 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5 × 5 = 25x - 5 × 5 = 25 ஈக்குவல் டு 4 × 6 = 24. அப்போ எக்ஸு -4 × 5 = 20. அடுத்து என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம், சாரி அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். ஓகே, அப்போ பெரிய வேல்யூ 25 தான் இருக்குது. அப்போ மைனஸில் இங்கே இருந்தால் இருக்கும். ஸோ அப்போ ரைட் சைடில் கொண்டு போகும்போது மைனஸ் இல்லாத ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 25x இந்த பக்கம் 24 வந்துச்சுன்னா -24x ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆல்ரெடி -20 இருக்குது, இந்த -25 இந்த பக்கம் வரும்போது +25 மாறும். இப்போ 25ல் 24 போயிடுச்சுன்னா எக்ஸு, அடுத்து 25லேருந்து 20 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5. ஆனால் நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின் இது இல்லை. அப்படின்னா இந்த 5 வந்து மைனஸ் ஆகி வரும்போது அந்த 2 எண்கள் என்ன, இந்த விகிதமாக மாறினதுக்கப்புறம் அந்த எண்கள் என்னவா இருக்குங்கிறதா கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது அந்த 2 எண்களோட விகிதம்னு கொடுத்துருந்தாங்களே, அந்த 2 எண்களோட விகிதம்ங்கிறது 5:6. ஸோ அதை தான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 5x × 6x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கவனிங்க, ஒன்று 5x, இன்னொன்று 6x. அப்போது 5 × எக்ஸோட வேல்யூ 5, 6 × எக்ஸோட வேல்யூ 5. ஸோ அப்போது 25 இங்கே 30. அப்போ என்னன்னு கிடைக்குது, ஆன்சர் இஸ் 25, 30. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 மாணவர்கள் இருக்காங்களாம், அவங்களுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது, அவங்களோட மதிப்பெண் விகிதம் அப்படிங்கிறது 5:7:9 சரி 8 அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய மதிப்பெண்கள் முறை வந்து பார்த்திங்கன்னா 40%, 50%, 75%ன்னு அதிகரிக்கப்படுது. அப்படின்னா புதிய விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, 3 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மதிப்பெண்கள், மாணவர்களுடைய மதிப்பெண், ஸோ ரேஷியோவில் இருக்குது. அதை நான் எப்படி எழுதலாம், 5x, 7x, 8x அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மதிப்பெண்கள் வந்து இப்படி அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது என்னது, அப்போது 5xல 40%, 3 மாணவர்கள். அடுத்து 7xல 50%, 8xல 75%. அப்போ எப்படி வரும், 5xல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% அதிகரிக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7x, அதில் அதிகரித்த விகிதம் 50%. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 8x, அதில் அதிகரித்த விகிதம் 75%. ஓகே, ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த அதிகரிச்சிருக்குல்ல, இப்படி அதிகரிக்கும் போது புதிய விகிதம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போது இந்த 5:7:8ங்கிறது இப்படி அதிகரிக்கும் போது என்னவா சேஞ்ச் ஆகும், புரிஞ்சுதா? அதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ கவனிங்க. ஸோ அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நல்லா கவனிங்க.
இப்போது 40% அதிகரிக்குது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பர்சன்ட் 100%, இதில் 40% அதிகரிக்குங்கும் போது அப்போ டோட்டலாக இங்கே என்ன ஆகும், 140% வருது டோட்டலாக. அதே மாதிரி ஆல்ரெடி இங்கேயும் இருக்கிற பர்சன்ட் 100, அது கூட 50 அதிகரிக்கும் போது நம்மளுக்கு 150% டோட்டலாக அதிகரிக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்மளுக்கு 100. அப்போ ஒருவேளை 40% குறையுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 60% வந்திருக்கும். ஆனால் அதிகரிக்குதுன்னு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ 8xங்கிறது 100%, அது கூட 75% அதிகரிக்குது. அப்போ டோட்டலாக 175% அதிகரிக்குது. ஓகே, ஸோ அப்போ கவனிங்க, அப்போது இப்படி அதிகரிக்கும் போது என்ன விகிதமாக மாறும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் இல்லையா? ஸோ அப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறேன். டோட்டல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 140. ஸோ பர்சன்டேஜுங்கிறது 100க்கு பார்க்கக்கூடியது, அதில் 140% வந்து அதிகரிச்சிருக்கு. இன்ட்டு அந்த வேல்யூ வந்துட்டு என்னது 5x. அடுத்து செகண்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கவனிங்க. அடுத்து இருக்கக்கூடியது 150 டிவைடட் பை 100, அடுத்து இன்ட்டு 7x. அடுத்து வந்து பாருங்கள், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 175 டிவைடட் பை 100 இன்ட்டு 8x. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எழுதியாச்சு. இப்போது அடுத்து எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 0க்கு 0 வகுப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். 1 5 is 5, 2 5s are 10. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 is 2, 7 2s are 14. அப்போது இங்கே எனக்கு மீதம் கிடச்சிருக்கிறது 14x அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சாரி, 7, வெறும் 7 மட்டும் தான் இருக்குது. இங்கே மீதம் கிடச்சிருக்கிறது 7x. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், 0க்கு 0, 2 5s are 10, 3 5s are 15. அப்போது 3 மேலே 3 × 7 இருக்குது, 21 டிவைட் பை கீழே 2 ஒரு எக்ஸு. அடுத்து இங்கே பாருங்கள், இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இதில் எப்படி கேன்சல் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 டேபிளே போகலாமா? 0 50 4, அடுத்து 25, அடுத்து 2. ஓகே, ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து 5 டேபிள் அடிக்கலாம். 5 5s are 25, 3 5s are 15, ரிமைண்டர் 2, அடுத்து 5 5s are 25, அடுத்து 1 5s are 5, 7 5s are 25. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே மீதம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 × 2 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 7 2s are என்னென்னு இருக்குது 14. ஸோ அப்போ இங்கேயும் 14x அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க. ஓகே, இப்போ மீதம் வந்திருக்கிறத வந்து அந்த ரேஸு புதிய விகிதமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது எப்படி வரும், என்னென்ன இருக்க எடுத்து எழுதுங்க. 7x is 21x டிவைடட் பை 2 is இந்த பக்கமும் 7x இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி, இந்த பக்கம் 14x அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 அப்படிங்கிறது டிவைடில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணால் இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 7 × 2 14, x is 21x is 14 × 2 28x அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணாக்க 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. அப்போ என்ன கிடைக்குது, 2 is 3 is 4. இதுதாங்க ஆன்சர். கொஞ்சம் லாங் சம் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 2 is 3 is 4. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. A மற்றும் B 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வித்தியாசத்தின் வர்க்கமானது 81 எனில் A ஓட மதிப்பு. கவனிங்க, A is to B, 4 is to 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4x is to 5xன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த இதோட வித்தியாசத்தோட வர்க்கம் அப்படின்னா இங்கே மின் பை ஸ்கொயரை வந்து குறிக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து 81 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏவோட மதிப்பை காண்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போது வித்தியாசம், அதோட வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ வித்தியாசம்ங்கிறது தெரியாது, அதனால தான் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ வித்தியாசம் பாருங்கள், இந்த 4xக்கும் 5xக்கும் இடையில் வித்தியாசம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. 4xக்கும் 5xக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரே ஒரு எக்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கான வித்தியாசத்தில் அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, வர்க்கமானது என்னவா 81. அப்படின்னா ஏவோட மதிப்பு கண்டுபிடிங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81, இதுதான் மீனிங். அப்போது இங்கே ஸ்கொயரில் இருக்கப்போ இங்கேயும் வந்து நம்ம ஸ்கொயரில் மாற்றணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எப்படி மாறும், எக்ஸ் ஸ்கொயரு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 இதுக்கு ரூட்டு.
ஸோ அப்போ எப்படி வரும்? இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 81 ரூட் வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 9 9 81. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 9 அப்படின்னு கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ஏவோட வேல்யூ என்னது 4x அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ 4x. அப்போ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 9, 4 9s 36. ஸோ இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 எண்களோட விகிதம் அப்படிங்கிறது 3:4:7 அப்படின்னு இருக்கான். ஸோ இப்போ விகிதம் அப்படின்னு இருந்தாலே நம்ம வந்து அதை எக்ஸில் எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? 3x, 4x, 7x அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட பெருக்கற் பலன் அப்படிங்கிறது 18,144. அப்போ பெருக்கற் பலன்னா 3x இன்ட்டு 4x இன்ட்டு 7x, இதோட பெருக்கல் பலன் 18,144. அப்படின்னா அந்த எண்கள், இந்த 3 எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸுங்கிறது தெரிஞ்சாதான் அந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அதில் போய் இந்த 3x 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூன்னு போட்டு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ கவனிங்க, அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லை? ஸோ அப்போ கவனிங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போது 3 4s 12, 12 7s அப்படி போட்டிங்கனாலும் சரி, இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு எக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. அப்போ 3x இருக்குது, எக்ஸ் கியூப் அப்படின்னும் 18,144 இங்கே இருக்க வேல்யூ இந்த பக்கத்து எல்லாம் டிவைடில் கொண்டு வந்தீங்கனாலும் சரி. 4 இன்ட்டு 7 அப்படி கொண்டு வந்தீங்கனாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், கேன்சல் பண்ண. ஸோ இப்போ வந்து கவனிங்க எப்படி அடிக்கலான்ட்டு. 1 3s 3, 6 3s 18. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இருக்கிறது 5 டிஜிட்டு ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது. ஸோ அதை வந்து அடிச்சிங்கன்னா 4 3s 12. அடுத்து வந்து ரிமைண்டர் 2 இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 3s 24 ஓகே. அடுத்து 4 டேபிள் அடிங்க. 4 டேபிள் அடிச்சிங்கனாக்க ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? 1 4s 4, ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. 5 4s 20, 1 4s 4. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 4s 8. அடுத்து 7 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 7s 14. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் 1, 1 7s 7. ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? 1 7s 7, அதில் ஒரு 8 9 10 4 42 அப்படின்னு வருமா? 6 7s 42. அப்போது எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? 216 அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ 216 அப்படின்னா நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்? கியூப் ரூட் எடுத்தால் கேன்சல் ஆகுமா? அப்போது எக்ஸ் கியூபோட வேல்யூ 216னா அப்போ 216ங்கிறது எத்தனை கியூப் வேல்யூனா 66. 36ங்கிறது 216. 6 6 36, 36 இன்ட்டு 6 216. அப்போது ஹியர் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 6. நம்மக்கிட்ட கேட்டது இதுவா? அந்த எண்கள் என்ன அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட் எண் அப்படிங்கிறது 3x, செகண்ட் எண் அப்படிங்கிறது 4x, தேர்ட் எண் அப்படிங்கிறது 7x. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கவனிங்க, 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6. அப்போ 3 6 என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். அடுத்து 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6, இப்போ மல்டிப்ளை பண்ணால் 24. 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6 மல்டிப்ளை பண்ணோம்னா 42. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 18, 24, 42. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. ஒரு கூடையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் வந்து இருக்கான். அது எந்த விகிதத்தில்? 1:2:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கான் ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 ரூபா இருக்குது. அப்படின்னா அந்த 5 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க, 25 பைசா, 10 பைசா, அடுத்து 5 பைசா. அதுக்கான முறை, நாணயங்கள் முறை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 25 பைசாங்கிறது 1ங்கிறனா அப்போ 1x, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரேசியோவில் இருக்கிறது எக்ஸோடு எடுக்கணும். அடுத்து 10 பைசாங்கிறது 2 அப்படின்னா 2x ரேசியிலிருந்து வெளியே எடுக்கிறேன். அடுத்து 5 பைசாங்கிறது 3 அப்படின்னா ரேசியிலிருந்து வெளியே எடுக்கும்போது 3x அப்படின்னு எடுக்கிறேன். இந்த விகிதத்தில் இருக்குது ஓகே. அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. அதில் மொத்தம் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து 30 ரூபா இருக்கான். இந்த 25 பைசா, 10 பைசா, 5 பைசாவை சேர்த்து 30 ரூபா இருக்கான். அப்படின்னா 5 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ அப்போ அதோட கூடுதல் ஃபஸ்ட்டு கவனிங்க, எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஒரு பைசா, அதாவது 1 ரூபா அப்படிங்கிறது 100 பைசா ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 25x
ஸோ அப்போ கவனிங்க, அப்போ எப்படி எழுதலாம்? 25x டிவைடட் பை 100. ஏன்னா 100 ரூபா அப்படிங்கிறது 100 பைசா, அதில் 25 பைசா. அடுத்து ப்ளஸ், அடுத்து வந்து கவனிங்க, இது ஏன்னா 25xன்னு எழுதுறதுக்கு காரணம் ஒன்று தான் விகிதம். ஓகே, ஸோ அதான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கவனிங்க, இப்போ இங்கே வந்து என்ன ஆகும்? இப்படி எழுதி இங்கேயே காட்டிடுறேன். 25 × 1x அப்படிங்கிறது 25x வந்துடுது. அடுத்து 10 × 2x, 10 பைசாங்கிறது 2x ஆகிருக்கு. அடுத்து 5 பைசாங்கிறது 3x ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ அடுத்து கவனிங்க, 10 × 2x என்ன கிடைக்கும்? 20x டிவைடட் பை இந்த இடத்துல 100 ப்ளஸ் 5 × 3x 15x டிவைடட் பை கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 பைசாவுக்கு. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, அப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ டினாமினேட்டர் கீழே எல்லாமே காமனாக 100 அப்படிங்கிறது வந்துருச்சு. மேலே 25x ப்ளஸ் 20x ப்ளஸ் 15x ஆட் பண்ணாக்க என்ன வரும்னு பாருங்கள். 25 ப்ளஸ் 15 என்ன வரும் அப்படின்னா ஒரு 40 ப்ளஸ் 20 60x டிவைடட் பை 100. இப்போது அடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஏன்னா எக்ஸு தெரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் 5 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 5 பைசா நாணயத்துக்கு 3 பங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3xல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எத்தனை 5 பைசா நாணயங்கள்ங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் இங்கேயே வச்சுட்டு இது எந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஸோ அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி மொத்த கூடுதல் அப்படிங்கிறது மொத்தம் 30. நான் இதையும் வந்து எழுதாத விட்டுட்டேன். அதில் மொத்தம் 30 ரூபாய் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 30 ரூபாய் ஈக்குவல் டு 30. அப்போ ஈக்குவல் டு 30. ஓகே, இங்கேயும் ஈக்குவல் டு 30. ஸோ அதான் மொத்த கூடுதலில் எழுதுகிறோம். நல்லா கவனிங்க, ஒரு கூடையில் 5 பைசா 10 பைசா 25 பைசான்னு நாணயங்களை போட்டு வச்சுருக்காங்க. அது 1 பங்கு 2 பங்கு 3 பங்குன்னு 25 பைசா 1 பங்கு இருக்குது, 10 பைசா 2 பங்கு இருக்குது, 5 பைசா 3 பங்கு இருக்குது. இந்த விகிதத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ரேசியோங்கிறத எக்ஸா எடுத்து எழுதிக்கிட்டேன். அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 30 ரூபாய் இருக்குது. நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா 5 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்கோ அப்படிங்கிறது. ஆனால் அதோட பங்கு தான் நம்மளுக்கு 3 பங்குங்கிறது தெரியும். அப்போது 1 ரூபாய் அப்படிங்கிறது 100 பைசா, அப்போ 25 பைசா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா, அடுத்து 5 பைசாவுக்கு அந்த ரேசியோ கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம கூடுதலில் டோட்டலாக எழுதுகிறோம். ஏன்னா மொத்த மதிப்பு 30 ரூபாய். ஸோ அப்போ ஈக்குவல் டு 30ன்னு போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் வேணும். ஸோ அதனால் எக்ஸை மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ எப்படி மாறும்? இந்த டிவைடில் இருக்க 100 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளைல மேலே வரும். அடுத்து மேலே இருக்க இந்த 60 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வரும், ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 0க்கு 0 கேன்சல், 1 6 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 6 30. அப்போ 5 × 10 என்னன்னு கிடைக்குன்னா 50 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ 50. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா 5 பைசா நாணயங்கள் தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பைசா நாணயங்கிறது 3 பங்கு இல்லையா? ஸோ அப்போது கவனிங்க, 3 × அப்போ எக்ஸோட வேல்யூ 50. அப்போ என்ன கிடைக்கும்? 150. அப்போ 5 பைசா நாணயம்ங்கிறது 150 ரூபா கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பைசா நாணயங்கள் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 150 நாணயங்கள் இருந்திருக்கு 5 பைசாவில். ஓகே, அடுத்து அதே மாதிரி இப்படி கேட்டாங்கன்னா ஒருவேளை அவங்கக்கிட்ட வந்து 25 பைசாவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் தான் வெறும் 25 பைசாவுக்கு. அப்போ 50. ஸோ அப்போ 25 பைசாவில் 50 இருந்திருக்கும். ஓகே, அடுத்து ஒருவேளை உங்ககிட்ட வந்து 10 பைசா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10 பைசாவுக்கு 2 பங்கு. அப்போ 2x. அப்போ 2 × 50 என்னன்னு கிடைக்கும்? 100. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, 150 + 50 200, 200 + 100 வந்து பார்த்திங்கன்னா 300 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக 300 நாணயங்கள் இருந்திருக்கு. 5 பைசாவில் 150 நாணயங்கள் இருந்திருக்கு. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு அவ்வளோதான் இல்லையா? ஸோ இதில் வந்து 115 கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து ரேசியன் ப்ரொபோசனில் ரொம்பவே வந்து கம்மி சம்ஸ் தான். ஸோ எல்லா மாடல்ஸுமே இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சிகரம்தோட பேட்சில் பெய்டு சிகரம்தோட பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும். குரூப் 4க்கான எனக்கு ஒரு ஹோல் டெஸ்ட் சீரியஸ் வேணும். நான் 180+ வாங்கி கண்டிப்பாக ஜாப் வாங்கியே ஆகணும் இந்த 2025 அப்படின்னா அது உங்களுக்கான ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லான பேட்ச் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.